வாங்கத்தே வாங்கக்கா. அக்காவா? அடிங்கொப்புறானே, இங்கே வரடியாத்தா. நான் உனக்கு அக்கா இல்ல, ஒரு வகையில உனக்கு சின்ன அத்தா. என்ன முறையத்தானே சொல்றேன். உட்காரு. உட்காருமா. என்ன அத்தா படிச்சு முடிச்சுட்ட? முறையோட பொண்ணு கேட்கறதுக்காக உங்க அத்தை வந்திருக்காங்க. உன் விருப்பத்தை சபையில சொல்லி பேசாம இருந்தா சம்மதம் தான் அர்த்தம். அப்புறம் என்ன, காரியம் முடிஞ்சு போச்சு, சாம்பளத்தை மாத்திக்க வேண்டியதானே. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்க அப்பா கூட பிறந்த அத்தைங்கிற முறையில கடைசி முறையா என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் கொட்டி உங்கள்கிட்ட கேட்கிறேன். நம்ம உறவு ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நீடிச்சிருக்கணும்னா இந்த தட்டை உங்க அப்பாட்ட கொடு. என்ன மன்னிச்சிருங்க. சின்ன பிள்ளையில இருந்து நானும் அத்தானும் ஒன்னா படிச்சு பழகினதுக்கு அப்புறம் அண்ணன் தங்கச்சி பாசம் தான் அதிகமா இருக்கே தவிர அவருக்கு மனைவியா வாழணுங்கிற ஆசை என் மனசுல ஏற்படல. அதுக்காக அத்தானுக்கு இருக்கிற குறைய வச்சுக்கிட்டு நான் அவரை கட்டிக்க மாட்டேன்னு நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. இதனடியா ஓவியமா பேசுற? முறை மாப்பிள்ளைய கட்டிக்காம வேறவனை கட்டிக்க போற? இந்த பாருங்க, அவ சின்ன குட்டி, அவ அப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்பா. நீங்க பார்த்து ஒரு இடத்துல உட்கார்னா உட்கார போற, ஐயாவை தான் கட்டிக்கணும்னா கட்டிக்க போற. என்ன சொல்றீங்க? என்ன நீங்களும் பேசாம இருக்கீங்க? மகளை படிக்க வச்சாருல்ல, அதான் மக்களையா பதில் சொல்றா. அதுதான் புரியாம பேசுது இல்லத்தா. நீ நின்ன நிலையா முடிவு கட்டினீங்கன்னா எப்படித்தா? கொஞ்ச நாள் பொறு, அண்ணன் இருக்கல்ல, பாத்துக்கிறேன், எல்லாம் சரியா போகுதா. பாத்தியா மங்கம்மா, படியேறி பொண்ணு கேட்க வந்திருக்கோம், கொஞ்சம் கூட அவன் மதிக்காம போறதே. அவ போயிட்டு போறா விடு. இந்த பாருங்க, உங்க மனசுல என்ன இருக்கு பட்டுன்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன சொல்லுது? பேசி வச்ச மாதிரி சொல்ல வேண்டியது சொல்லிட்டு அவ போயிட்டா. மங்கம்மா எந்திரி போலாம். அம்பலாரு, பொண்ணு அழகா பெத்து வச்சிருக்கீங்க, வளர்த்த முறை சரியில்லை, வருத்தமா இருக்கு. வரட்டுமா? அண்ணா வாரண்ண. அப்படிலாம் அடிக்கடி இல்லண்ணே. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி உங்க மகளை ஐயாவுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தங்கமான பிள்ளை என்ன குறைங்கிறீங்களே, யாருக்கு தான் குறையில? உங்க மக வந்த புண்ணியத்துல அந்த குறையை தீர்ந்தாலும் தீர்ந்துடும். என்னமா சொன்னதெல்லாம் விட்டு சொலக்காக்கி உப்புல இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? தலைவலி மருத்துவரையும் தலைக்கு வந்தா தாமா தெரியும். சரி சரி, நீங்க புறப்படுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்னன்னு இப்படி துண்ட உதவி தோல்ல போட்டுக்கிற கிளம்பிட்டீங்களே? பெரிய மனுஷன் நம்பிக்கிட்டு வந்தா பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே. எங்க ஐயாவுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, குணம் இல்லையா, என்ன குறை? அவனுக்கு எப்பவோ அந்த குறைய மனசுல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை போட்டு உரல்ல அடிக்கிறாங்கன்னு நீங்களும் திருப்பி இடிக்கிறீங்களே. என்ன அட என்னக்கா இதுக்கு போய் என்னமோ பெருசா அழுகிறியே? இந்த பாருங்க அண்ணாச்சி, உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு ஊறுகாய் பானையில குலுக்கி வைங்க. எங்க மாப்பிளைக்கு என்ன ஆம்பளை சிங்கம், அவனுக்கு இனிமே ஒருத்தி பிறக்க போற, பிறந்துதான் இருப்பா. ஏந்திரி, என்னமோ பெருசா ஊர்ல உலகத்தால பொண்ணை பெத்துட்டாரா, ஆள் அட்டிக்கிறாரு நம்ம பெருசா. கடைசியா சொல்றேன், என் பையனை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கணும். யாரே அவரோட நீ பாணி வா. ஏப்பட்ட இப்ப எல்லாம் ஏன் அப்பா என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல? நீ என்னம்மா, அவருக்கு ஒரு வேலையா ரெண்டு வேலையா எத்தனையோ வேலை இருக்கு, அங்கங்க போயிட்டு வராரு. என்ன பட்ட, எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றாத்தா. நம்மளாரும் அவளை சௌக்கியமா? என்னத்த புதுசா இருக்கு? நான் உங்க அண்ணன் வாங்குற நினைப்பு இல்லாம என்னமோ அண்ணித்தால கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களா? ஆமாத்தா, நீ எங்க அண்ணன் மகதான். உன்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சேன். நீதான் எங்க உறவே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டியே. ஊர்ல ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாண்டி. இந்த புண்ணியத்தை நீயும் உங்க அப்பனும் கட்டிக்கிட்டியே, சந்தோஷம் தானே? இத பாருத்தா, என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது. அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. பட்டே, என்னம்மா? இவ்வளவு ஜாக்கிரதையா வீட்டு கூட்டிட்டு போ. சரிம்மா. உனக்கு என்ன கிறுக்கிற குடிச்சிருக்கா இல்ல என்ன கேவலப்பட்டு நினைக்கிறியா? ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. என்னடா நடந்து போச்சு? ஏன்டா அப்படி கத்துற? என்னமா மாமா வீட்டுல பட்ட மானக்கேடு போதாதுன்னு வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அவமானப்படுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பாரு ஐயாவும், மகனுக்கு பொண்ணு கேட்கறதுல மானக்கேடு என்ன வேண்டியிருக்கு? பெத்தோ மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆத்தா மேல கோவப்படாதப்பா. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுக்கா. பிச்சை எடுக்கிற மாதிரி வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அலையணுமா? அம்மா, இனிமே போய் பொண்ணு கிண்டு கேட்டு அலைஞ்சிங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க அப்பா மேல சத்தியம். என்னடா தப்பு பண்ணுனே? என்னப்பா புரியாம பேசுறியே? காலகாலத்துல வீட்டுக்கு மருமக வரணும், பேரம் பேசி பாக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டியே, அது மனசு எவ்வளவு கவலைப்படும். சரி சரி, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. ஐயாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற. நான் வரட்ட. ஐயோ, கடையில தம்பி பையில வச்சுட்டு வந்தாம என்ன பாடுபட்டு இருக்கானு அப்புறம் வந்து பாக்குறேன்.
ஈகிச்சி டீ போடுறா. தாங்க ஒரு டீ போடு. அஸ்கலா பிஸ்கலா பிஸ்கலா போடு, கொஞ்சம் போடு. யோ வந்தவங்களுக்கு டீ கொடுத்துக்கிட்டு இருக்க, நான் எவ்வளவு நேரமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டீ எடுத்துக்கிட்டு எங்க போறான்? பாத்தியா இந்த பயலுக்கு அறிவு இருக்கா? கண்ணு குட்டிக்கு போய் டீய ஊத்துறானே, அதுகிட்ட தான் பால் இருக்குல்ல, சர்க்கரையும் டீயலையும் அது வாயில போட்டா பத்தாது. நீ அவனை விட புத்திசாலி. அச்சா மங்கம்மா இல்லன்னா இந்த பையன் ஒழுங்கா டீ கடையை நடத்தவே மாட்டான். அவன் ஊத்துறதுல அர்த்தம் இருக்கு. நாளைக்கு டீயாவே கறந்து விக்கலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா அந்த கண்ணுக்குட்டிக்கு வயித்தால போகுது பச்சை மருந்து ஊத்துறாங்க, டீயா ஊத்திக்கிட்டு இருக்க? கீழே பச்சை கலந்து வச்சு ஊத்துறேங்க. என்னையா மங்கு மரியாதை? இது மங்கம்மா, உன் தம்பிக்கு தலையில இருக்கிற முடிய வலிச்சிரு, அப்பதான் மூளை வளரும். மூளைக்கு பதில் இப்ப முடிதான் வளருது. பாரு, டீ வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு வாயை பொத்திக்கிட்டு போகணும். என் தம்பிக்கு முடி எடுக்கிறத பத்தி நீ என்ன பேசுறது? தாவாங்கிட்ட எகிரு தெரியுமில்ல? சங்கன கடையை ஒழுங்கா பாத்துக்கிறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வாய்க்காட்ட போய் புள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா சின்ன தம்பி, நீ போய் நாட்டு நாட்டத்தை பாரு. வேலைக்கு ஆளு ரொம்ப தேவைப்படுது. சுப்பேட்டார் மக வள்ளி இல்ல, அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போறா சாவேன்னு நிக்காத. ஆத்தா மகமாயி, நீதான் தான் என் மக வள்ளிக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும். பூத்து 10 வருஷம் ஆச்சு. அவளுக்கு சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சு அவ நல்லபடியா இருக்கணும். ஆத்தா வள்ளி, வள்ளி கூப்பிட்டீங்களப்பா? கஞ்சூத்துமா. எல்லாம் உன் காரியமா தான் உசிலம்பட்டி வர போயிட்டு வரேன் இருக்கு. ஏப்பா கல்யாணம் கவலைப்படுறீங்க? நேரம் காலம் சரியா வந்தா எல்லாம் சரியாயிடும். கல்யாணம்னு வந்தா தாலிக்கு தங்க வாங்க முடியாம தவிக்கிறாங்க சில பேரு. வேலியா நிலம் இருந்து தங்கம்மா மாதிரி ஆளுங்க கூட தான் வேதனைப்படுறாங்க. சொந்த பொண்ணு சொர்ணம் கூட பெரியவங்க பேச்ச கேட்கல. அந்த பொண்ணு கூட ஐயாவுக்கு இருக்கிற குறைய நினைக்குது போல இருக்கு. சொர்ணம் அப்படிப்பட்டவ இல்லப்பா. அவன் அத்தாங்கிற முறை நினைக்கல, அவர் கிட்ட இருக்கிற குறைய நினைக்கல. தங்கம்மாவை நினைச்ச பரிதாபமா இருக்கு. குறை இருக்கிறதுனாலதான் முறைய நினைக்கல. இந்த காலத்துல பொண்ணுங்க மனதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொர்ணம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவேன். அப்படி இல்லப்பா, ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டா அரைக்கிரிக்குன்னு கூட கட்டிக்குவா. ஆசை இல்லைன்னா அரசனை கூட புருஷனா நினைக்க மாட்டான். ஐயாவு மேல இறக்கப்பட்டு அவரை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையாம இந்த ஊர்ல. உங்க மகளுக்கு இருக்கப்பா, அது அவங்களுக்கு புரியுமா? உனக்கு ஆசை இருக்குமா? அந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்து வேண்டாம். அதான் என்ன பெத்த ஆத்தா எம்படி பெரிய வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாரு பார்த்துட்டேன். கல்யாணத்துக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். காளியத்தாவும் மூலமா என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டிட்டா. அண்ணே, உன் மக என் குடும்பத்துக்கு விளக்கேத்தி வைக்க சம்மதம் கொடுத்துட்டா. அண்ணே, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் உன் மனசு போல செய்யுமா. எல்லா வகையிலும் நான் கொடுத்து வச்சவன் தான். சரிண்ணே, வசதி உள்ளவன் எல்லார்ட்டையும் பொண்ணு கேட்டேன். ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான். உன் மகதானே எனக்கு சொந்தம், உன் மகதானே எனக்கு மருமக. அம்மா என்ன பெத்தவளே ராசாத்தி. நான் வரட்டுமா? அம்மா வர என்ன பெத்த ராஜாத்தி. கைகாலம் பதறது பயமா இருக்க? மல்லி, உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், மறைக்காம பதில் சொல்லணும். சொல்லுங்க. என்கிட்ட இருக்கிற குறையினால ஊர்ல ஒரு பய கூட எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டான்.
ஏன் என் சொந்த மாமன் மக கூட என்ன கட்டிக்க மாட்டேன்ட்டான். அப்படி இருக்கப்போ என் குறை தெரிஞ்சிருந்தோம் நீ எந்த காரணத்துக்காக என்ன கட்டிக்கிட்ட? காரணம் என்னங்க காரணம்? ஆம்பளைங்களுக்கு 1000 குறை இருக்கும். அதை பத்தி என்னங்க? உங்க குறைய பத்தி நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? நான் நினைச்சபடி நல்ல புருஷனா ஆத்தா காளீஸ்வரி எனக்கு கொடுத்துட்டா, அது போதும். வள்ளி, நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். என்னை நல்லா புரிஞ்சிருக்கேன். ஒரு பொம்பளை புருஷனை புரிஞ்சுக்கலன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலன்னா அது தெருவுக்கே வந்துடும். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். வள்ளி, மகாராணி மாதிரி உன்னை எந்த வித குறையும் இல்லாம நான் காப்பாத்துறேன். காளீஸ்வரி, மகமாயி, மாரியத்தா, ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு கேட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. யாரோ ஒரு ஏழை பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருக்கா. தாயே, நான் சாகிறதுக்குள்ள என் மக வயித்துல ஒரு பூச்சி புழு பிறக்கணும். அத பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். தாயே, என் மகனுக்கு எப்போ அந்த வியாதி மட்டும் வந்துடக்கூடாதுமா. ஐயாவு, ஐயாவு, ஆத்தா, வள்ளி, வள்ளி, ஆத்தா, வள்ளி. என்னங்க என்னங்க? ஐயோ, என்னங்க கதவு தட்டுறாங்க, போய் தரங்க. ஐயோ, நான் மாட்டேன். அப்ப பாடு. போங்க. ஐயோ, அத்தை கதவு தட்டுறாங்க, போங்கண்ணா. என்னடி இது? ஏமா பக்கியே அசந்து தூங்குதுக போல இருக்கு. அடே, எங்கடா என் மருமக? நீ ஏன்டா அப்படி குதிரை குட்டி மாதிரி நிக்கிற? போய் குளிச்சுட்டு புட்ட வச்சு வச்சிருக்கேன், தின்னு போ. போடா. இவ யாருவன்? எமனுக்கு பிறந்த பையன் இல்லையாச்சே, அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. இப்படி வெக்கப்பட்டா விட்டுருவடா? ஐயோ, அத்தை வந்துட்டு போறாங்க. அந்த வரட்டுமே. எங்க நான் கேட்டது? மாட்டேன். மாட்டா? ம்ஹும்.